அடுத்தபடியாக முத்துக்குமார் வைரமுத்து புளியப்பட்டி நம்மளுக்கு 501 ரூபாய் அன்பளிப்பா கொடுத்திருக்கிறார். ஒரு புளியம்பட்டி கற்பாயம்மாள் நம்மளுக்கு 101. ஆண்டவன் அருளாலையோ ஆண்டவன் வரத்தை கொடுக்கார் பாருங்க. மாரியவக பாருங்க. சாமி பகவான எனக்கு அந்த முத்து இந்த முத்து அதே சாம்புராணி மணக்கும் முத்து செம்முத்தமும் முத்து என்ன கேட்ட வர முடியுமோ அதை எண்ணி கொடுத்தானே எடுத்துத்தான் கொடுக்க அளந்தோடுத்தானே அள்ளித்தான் கொடுக்க அளவாங்குதாள மாரியம்மா பகவான் பெட்டி மேல வெட்டி வச்சு பெட்டி மேல எட்டி பெட்டி முத்தம் கொடுத்துட்டாரு. முத்தோட அருமை யாருக்கு தெரியும்? மாரியம்மளை தெரியும். மாரியம்ம பெட்டி மேல வெட்டி வச்சு பிளா பெட்டி மேல வச்சு 8 பெட்டி முத்தம் கொண்டுட்டு வாரா. மாரியம்ம முத்தம் கொண்டுட்டு வாரா. வாசல்ல காளியம்மா உட்கார்ந்துருக்கா. அப்ப மாரியம்மா கேக்கா ஏடியா காளியம்மா என்னக்கா இந்த பெட்டி இறக்கிடா. பெட்டி இறக்கி விட மாரியம்மா சொல்லிருக்கா. எனக்கு பிடிச்ச காளியம்மா கேக்கா இன்னைக்கு பாருங்க இந்த காளியம்மா பேருக்காரி பேரு எனக்கு ரொம்ப இருக்கும். ஏகப்பட்டது உண்டு. அதே மாதிரி இந்த மாரியம்மா பேருக்காரி பேரு ஊமையா இருப்பா. ஒரு விட்டு 7 விட்டு பிடிக்க வச்சுப்பா. அதான் அந்த காளியம்மா பேருக்காரி அப்படியே எங்க கல்ல பறைக்கிட்டு இருந்துச்சு. ஒரு ஏரியா கோட்டை கழுவுமலை காளியம்மா எங்க மாரிக்கா பகவான் பெட்டி எடுத்துக்க விட்டாரு. பகவான் பெட்டி நிறைய பணியாரம் சுட்டு கொடுத்தாரு. சொல்லு நல்ல முத்த கொடுத்தாரோ சொல்ல முத்த கொடுத்தாரோ கொடுத்தாரு பெட்டி ஆடிட்டு வந்துட்டியே. எங்க மாரிக்கா அந்த பகவான் ஏமாத்துக்கிற மனுஷனுக்கா கொக்கு முத்தான் கொடுத்திருப்பாரு. இந்த முத்த கொண்டுட்டு போய் பகா மேல போடு. கொடுத்த முத்து உண்மையால முத்துனா ஓடி ஒளிஞ்சு கொக்கு முத்துனா அங்கேயே அதுலயே தெரிஞ்சுக்கிட்டான். தாயான மாறி முத்த கொண்டுட்டு வாரா. பகவான் திருவிழா கைய கடியே நிக்காரு. ஒண்ணும் தெரியாத ஒரு போல இருக்காரு. சண்டால பகவான் நம்மகிட்ட முத்தம் ஆயிட்டு போல திருப்பி வாரால நம்ம வேலை முத்த போட்டாலும் போட்டுவான்னு சொல்லி எத்தனை வீடு இருக்கு. வீட்டுக்கு ஓடி ஒழிஞ்சிருக்கலாம்லடா. எப்படி ஒளிவாரி சாமி அவருக்கு தான் 6:45 அரையும் காலம் 7:30 நாட்டம் தோல்ல தோத்த போறாங்க. எப்படி ஒளிவாரு பேரு பேர் வைரமுத்து. அடுத்தபடியாக உங்க வீட்டு ஓனர் மகன் வைரமுத்து இருக்கட்டும். 2-3 வைரமுத்து இருக்கட்டும். வைரமுத்து புளியம்பட்டி காளிமுத்து. காளிமுத்தா வைரமுத்தா 2 முத்து தான். தாயே லிங்க மாரியம்மா யாருக்கு கண்டிப்பா கொடுப்பா. அந்த லிங்க மாறி வாசல்ல கண்டிப்பா உனக்கு வீடு இருக்கு. அதான் கொடுப்பாங்க. மரமா அடிச்சா ரேசப்பட்டு போவோம். அன்னைக்கு சொன்னது சும்மா. அன்னைக்கு தானே கோயில் கூட இன்னைக்கு சொல்லதான் உண்மை. இளவங்குளம் மாரியம்மாள் புளியம்பட்டி அன்பரசு நம்மளுக்கு 101. அடு புஷ்பம் ஈஸ்வரி ஆவடையம்மாள். இவர் இந்த கதை கொஞ்சம் கேளு. ஒரு கதை போடும் உனக்கு. அது தோட்டத்து கேஸ் வெட்டல அதுக்கு ஒரு கதை சொல்லும். ஊருக்கு சொல்லிட்டு வேற பாவத்துக்கு ஆயினால இங்க மாரிக்கா மகன் பெட்டில எதுக்கு கொடுத்தாரு? பகவான் முத்து சொல்லு நல்ல முத்த கொடுத்தாரா சொல்ல முத்த கொடுத்தாரா? முத்தாரு பெட்டி ஆடிட்டு வத்திய இங்க மாரிக்கா அந்த பகவான் ஏமாத்துக்கிற மனுஷனுக்கா முத்தான் கொடுத்திருப்பாரு. இந்த முத்த கொண்டுட்டு போய் பகா மேல போடு. அவர் கொடுத்த முத்து உண்மையால முத்துனா ஓடி ஒளிஞ்சுக்கிடுவாரு. கொக்கு முத்துனா அங்கேயே நிப்பாரு. அதுலயே தெரிஞ்சுக்கிட்டா. அவரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஏன் தாயான மாறி முத்த கொண்டுட்டு வாரா. பகவான் தெருவுல கைய
கைய கட்டி நிக்காரு. ஒண்ணு தெரியாது. ஏன் சண்டால பகவா நம்மகிட்ட முத்தம் ஆயிட்டு போன திருப்பி ஆறால நம்ம வேலை முத்த போட்டாலும் போட்டுவான்னு சொல்லி எத்தனை வீடு இருக்கு. ஏதாவது வீட்டுல ஓடி வளைஞ்சிருக்கலாம்லடா. எப்படி ஒளிவாரு? அவருக்கு தான் 6:45 6:45 7 நாட்டம் தோல்ல தோத்த போறான். மகா கேக்காரு மாரியம்மா என்ன பகவானே கேட்டு முத்தாயிட்டு புலகத்து படிய என்ன இப்ப திருப்பி வந்துட்ட. நான் பாருங்க சாமி முத்துவரம் வாங்கிட்டு போன சந்தோஷத்துல போயிட்டு வாரேன்னு ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டேன். எனக்கு பாருங்க மலையை விட்டு கீழே இறங்கி இருப்பிய என் மனசு கடந்து டாங்கடங்கு துடியா துடிச்சுட்டு கிடந்து. சரி அதான் உங்களை பார்த்து ஒரு ஏட்டு சொல்லிட்டு போகணும். தாயான மாரியம்மா சாமி ஆயிரங்கனுக்கு ஹரி மாரியம் என்ற செய்தான் வாத்திய பெட்டியில இருந்து ஒரு முத்தெடுத்தா உச்சியில ஓட்டிட்டாள. ஒரு முத்தத்தை எடுத்து பவுச்சில ஓட்டுருக்க பாருங்க ஐயா. பகவானுக்கு என்ன ஆட்சி தெரியுமா? ஐயா காச்சாரி மாறாக கண்ணு ரெண்டோ வேர் பாரதிய பாரதியோ என்ன பகவானே என்ன செய்தோம் இருக்கு நேரம் போல வயிற்று கீத்து வலிக்க சாமி. என்ன செய்ய சாப்பிடல நைட்டு பார்வதி என் சாமி எனக்கு ஆச்சரிக்க பார்வதி. அதுக்கு நான் என்ன பகவானே செய்யோ? என்ன ஆச்சியா? என்ன ஆச்சு? இல்ல ஆளுகிட்ட சொல்லு. பார்வதி என்ன சாமி? மகேந்திர பட்டணத்துல பச்சரி சிவனமதியில மகடார் ஒருத்தர் இருந்தா பார்வதி. சரி அந்த மகடாரோட கொண்டுட்டு நாட்டாளி 8 பிறத்தாளி சொன்ன பார்வதி. அவளோட கொண்டுட்டு வந்துட்டா பார்வதி. சரி என்ன தாளி 8 சொன்னா பார்வதி ஒரு திருக்கார் மாட்டோல் இட்ட பார்வதி. நம்ம ஆட்டம் சொன்ன உடனே பார்வதி என்ன சாமி அந்த மாரியம்மையங்கிட்ட பழப்பு நேத்து முத்து வரம் கேட்டா நம்ம ஆரியம்மாளுக்கு முத்து வரத்தை கொடுத்துட்டேன். ஏ பார்வதி சாமி முத்த வாங்கி அவையாள வாட்டிட்ட அளவாத வெத்தி சண்டாளி எலவங்குளம் ராமலட்சுமி. அடுத்து புளியப்பட்டி. சரி மாரியம்மன். ஆமையா ஆயினால பார்வதி தாலி சொன்ன பார்வதி அவளை கொண்டுட்டு பார்வதி என தாலி எட்ட சொன்ன பார்வதி ஒரு திருக்காடு மாட்டோல் இட்ட பார்வதி நம்ம ஆட்டம் சொன்ன உடனே பார்வதி அந்த மாரியம்மையங்கிட்ட பழப்பு நேத்து முத்து வரம் கேட்டா நம்ம மாரியம்மாளுக்கு முத்து வரத்தை கொடுத்துட்டு ஏ பார்வதி வாங்கி அவையாள வாட்டிட்ட அளவாத வெத்தி பார்வதி என்ன சாமி எனக்கு காய்ச்சல் தாடி கேதா என்ன காட்டிலேல தலையோ காச்சக்காரி காய்ச்சல் குளிர்காரி வாராடு ஐயோ குளிர் வந்து ஆட வேணும் பகவானுக்கு ஆனா உச்சியில போட்ட போத்து அவருக்கே உச்சி பேர கண்டத்தில போட்ட போத்து கண்ட மால வாழ தியாகா தேடி போத்து தானே
அறையதில போட்ட போத்து அருகே தொடங்கி பேராயிடுத்து அறையதில போட்ட போத்து அவருக்கு அறையாப்பு போனது வளர்ந்து வாரம் போட்ட போத்து அவருக்கு வாழக்கா போனது ஆனா இடது வாரம் போட்ட போத்து அவருக்கு இழந்திக்கா போனது பாதத்தில போட்ட போத்து பாத சக்கரம் போனாயிடு வாய் வேத முடியலையே வாய் வேத முடியலையே அந்த வாசதோர பகவானுக்கு வாய் வேத முடியலையே வாய் வேத முடியலையே பகவானுக்கு ஆண்டவனாய பகவானை கூறல முடியல வரல முடியல இருக்கின்ற போது புளியம் பெட்டிமான அருள் வாழ்ந்துறக்கூடிய சமூகர்கள் வந்து 201 அன்பளிப்பா கொடுத்திருக்காரு அல்லவா ஆண்டவன் அருளாளி பெருமாருடைய கிருபையாலையோ எங்க ஒரு பஸ் கழுவுலையா சங்கரம் விழா சங்கர கோயில் போகக்கூடிய பக்தர்கள் பஸ் ரெடியா இருக்கு சங்கர கோயில் நிக்கும் சங்கர கோயில் ஒரு வாரம் சங்கர கோயில் புளியம்பட்டி சரி ஆவடம்மாள் பஸ் நிக்கி மெதுவா போங்க மெதுவா எங்களுக்கு சாயங்காலம் 5 மணிக்கெல்லாம் எங்களுக்கு கொடுக்க சொல்லியிருந்தேன் பானோட்டத்தை கணக்கா என்ன சரி இந்த வாய்க்கால் பெருசா இருக்கு தள்ள முடியாது இப்படி தாண்ட முடியாது இப்படி சுத்தி போங்க இப்படி போக முடியாது நிக்கும் பஸ் நிக்கும் ரோட் வழியா போங்க வர இருந்தா தாண்டுங்க சாய் எங்களுக்கு வெள்ளிக்கிழமை கொடுங்க ஆமா எங்களுக்கு சாயங்காலமே கொடுக்க சொல்லுங்க மொதல் வச்சு என்ன மரம் பிள்ளையெல்லாம் நல்லா இருக்கு அப்படியா ரொம்ப சந்தோஷம் சரி பஸ் ஸ்டாண்ட் போதா சரி பஸ் ஸ்டாண்ட் ஆண்டானாய பகவானுக்கு ஆளாட்டு பாடுதாரு பகவானை தண்ணி தவிக்க கேட்க முடியல வாய் வேக்க முடியல வாச்சதோர் பகவானுக்கு இளநிக்கா செய்யலில வாழக்கா செய்யலில ஆமா முளைப்பாரி தூக்கணும் இருங்க முளைப்பாரி போய் தவறு ஆத்துல கரைச்சுதான் போகணும் முளைப்பாரி இருக்கும்ல தாமரை ஆத்துல முளைப்பாரி கரைச்சுதான் போகணும் ஆயினால ஆண்டவனாய பகவானுக்கு பறக்க முடிக்காது திருக்கூட்டிக்காரு ஆயினால அந்த ஆண்டவனாய பகவானுக்கு கீழே படுத்துட்டு பகவான் சொல்றாரு பாருங்க அந்த காளியம்ம போட்ட போது
முடியலை மாரியம்ம போட்ட முத்து யாரெல்லாம் வலிக்கிறம்மா அனுப்புக்கேம்ம போட்ட முத்து யாரெல்லாம் வலிக்கிறம்மா காந்தாரி வட்ட முத்து காந்தாரி வட்ட முத்து யாரெல்லாம் வலிக்கிறம்மா வட்ட முத்து போட்ட முத்தியா போட்ட முத்தியா மாரியம்ம போட்ட முத்து தூக்க முடியல பார்வதி அந்த மாரியம்ம போட்ட முத்து மாரெல்லாம் வலிக்குதம்மா அந்த சண்டாளி போட்ட முத்து சண்டாளிய போட்ட முத்து சாவத்தா போறேன் போலே பகவ வெள்ளரி பழம் போல போந்துடாக்காரு பகவானு தண்ணி தெவிக்கி ஆனவரால கேட்க முடியல பகவா கைச்சாட ஓடுதாரு பார்வதிய பார்த்து கைச்சாட ஓடுதாரு பார்வதி நான் முக்காலும் சத்தியம்மா பார்வதி நான் போனாலும் பரவாயில்லை நான் படைச்சது ஒரு மனுஷன் அது பற்றியா இருக்கும் அவரு வேறே அந்தரத்திரடிக்கு ஆறிட்ட சொல்றாரு நான் முக்காஞ்சிட்டு பிழைக்க மாட்டேன் நான் போனாலும் பரவாயில்ல நான் படைச்ச மனுக்கள் எல்லாம் பட்டியா இருக்கும் பார்வதி அப்படி இருந்தது ஆனால் பகவானே பகவானே கூப்பிடும் செத்து மோச்சம் கிடையாது பார்வதி தவறு தவற ஆம்பளை பெண்கள் மனசு தாங்குமா தாங்காது அழுகிறாள் பார்வதியா அழுகிறாளே பார்வதியா எங்க கணவர் இருந்தாரானா பட்ட பம்பு மஞ்ச தேய்ச்சு கொடுத்துருவேன் என்ன பகுதி எனக்கு உண்டு ஐயோ எனக்கு கல்மாலை அல்மாலை பொன்மாலை பூமாலை என்ன பண்ண தெரியலையே அந்த 10 பைசா அண்ணாக்கு இருக்க மதிப்பை பத்திலாம் எவ்வளவுதான் கல்லுமாலை அருமாலை வைரநகம் மட்டும்தாலும் நம்ம ஆளுகளை நகை கட்டு போட்டு யாரும் கேட்க போறாங்களா கந்தத்துறைய கசை கட்டி ஒரு 10 பைசா அண்ணாக்கு இருந்தா ஒரு மதிப்பு அது இல்லன்னா ஒரு இழப்பு அழகுதா பாருதே ஆண்டவனாய பகவானுக்கு உயிர் போகக்கூடிய தருவாரத்துல இருக்கு எதுக்கு யாரு விட்ட சொல்லாரு பாரதி என் மேலெல்லாம் காத்தது என் கிரவமெல்லாம் காத்து பாரதி எனக்கு வியப்ப கொல கையில கொட்ட நேரவே எனக்கு அப்ப கொல கையில எனக்கு கொட்ட நேரவே எனக்கு பச்சை கொல கையில பச்சை கொல கையில பாரதிய வீடடியே எனக்கு அப்ப குலகையில் எடுத்து வீசு பாருதி எனக்கு அம்மா குலகையில் எடுத்து வீச பாருதி பாரி சொல்றா நல்ல சமயா மாத்தி மாத்தி சமக்க பொம்பளை இருக்கணும் கேட்டு நீர் வரத்தை கொடுத்தீரா கேளாம தூக்கி தூக்கி கொடுத்துட்டு இப்போ வந்து இழுந்துகிட்டு இருந்தா யாரு வாக்குதோ நான் என்ன செய்ய முடியும் ஆண்டவனாய் சொல்றாரு எனக்கு ஒரு விடியல வரலாம் விடியல வாருதி எனக்கு கல்லு மண்ணு அழுத்தது ஒரு தளவாளை நேற்று போட பாருதி தளவாளை எனக்கு எங்க பகவானே போக முடியும் மாறி பார்த்தா யாரும்பள தளவாளை கேட்கார கண்டவர்களை கேட்க கூடாது கொடுக்க மாட்டான் இவங்கிட்ட கட்ட கொடுப்பானா எச்சி கேட்டு காக்க வரட்ட மாட்டான் அவங்கிட்ட கட்ட கொடுப்பானா தம்பி இருக்காருல வாங்கிட்டு வர வேண்டியது ஆயிடான ஆண்டவனாய பகவானுக்கு ஊர்ல வெளியில வரலாம் வெளியில ஆளாட்டு பாடுதாரு அழுதுகிட்டு இருந்த பார்வைக்கு சிறுவரி யோசிச்சு கண்டவற்றில கொடுக்க மாட்டான் நம்மளுக்கு 2 ஆம்பளை பிள்ளை இருக்க மூத்த மகனே சொல்லுவோம் இளைய முருகன் இருக்கான் அவங்கிட்ட போய் இடம் விட்டு பாரு பார்த்தா ஆளுத வளத்தோட பாரு எங்க வராருமா அவன் மூத்த மகன் கிடையாது அவன் வாழுதா வாழுது அப்பா பண்ணுவாள் மௌத்தார ஒரு தளவாட இளவேணும் தளவாட இளவேணும் மூத்தமார்களே
கணேசா நம்ம அப்பா வெள்ளேரி போல போதுட்டாரு ஒரு தளவால இளவன்டா அது பெத்ததாயி பெத்த உள்ள கைய போய் பிடிக்க அவன் கேட்க மூத்தம்மா கணேசன் யாருக்கு தளவாளால அப்பாவுக்கு தாயா அப்பா செத்தா அப்புறம் சொல்லிட்டு வரட்டான் நல்ல பிள்ளை நீ அப்பா தான் பார்வலதா தாயோட அளவ மூத்த வந்த வார்த்தை சொல்லிட்டாட்டு பாரு அழுத உலகத்துல எங்க வராருமா ஏழைய மகனாய முருகனை தேடி போறா ஆடே எங்க அட்டி மகனே செல்ல மகனே முருகா இளைய மகன முருகா நம்ம அப்பா வெள்ளேரி போல போந்துட்டாரு ஒரு தளவால இளவன்டா அது பெத்ததாயி பெத்த உள்ள காலை போய் பிடிக்க கேக்கா இளைய முருகன் யாருப்பா தளவால அவரெல்லாம் ஒரு அப்பாவும் சாயந்தரமா நாட்டு மூத்த இந்த உலகத்தை சுத்திட்டு வந்தா இந்த கணின்னு சொன்னாங்க நான் ஒரு நொடியில உலகத்தை சுத்தி விட்டேன் அப்பா கனியை எடுத்தாலும் எடுக்கணும் ஆறுதல் யாரு சொன்னான்னு சொல்லி தாய் தப்பு சுத்தினாள் ஒண்ணு சொல்லி மூத்த மகன் தாய் தப்பு சுத்தி அடி வைத்தான் சரி வாங்கட்டு வேற அப்பா பெரியாள் தானே கேளுங்கவா நீ பிள்ளை நீ பிள்ளை ரெண்டு ஒரு கடி பகுதி கொடுத்தாரா அண்ணது ரெண்டு ஒத்துமையா கொட்டாரா இப்ப ஏற்பட்ட தகப்ப இருந்தாண்டா ஏமா நம்ம அப்பா செத்த அப்புறம் சொல்லுடு சரியான ஒரு வெள்ளை சேலை அப்பா அப்புறம் மாலை வைப்பாரு அப்பா தான் பாருல வருங்க ஆட்டா பழசிவிய போல நம்ம அல்லடா மலையில இருக்க கூடாது சொல்லி நான் ரெண்டு வெள்ள வெத்தெடுத்தோ ரெண்டு வெள்ள எனக்கு ரெண்டுமே பெத்ததா போகிற போராட்டத்துல இருக்கா ஆறு வருவா அவன் தலைமுடிய விரிச்சு போட்டிருக்கா ஏன் சேலை வாயில வச்சுக்கிட்டு அழுகுதா பார்வதி அழுப்பாட்டு பகவான் அழுகுதாரு பார்வதிய கைய பிடிச்சு சொல்றாரு பார்வதி சாவதே சாக போறேன் உண்மையை சொல்ல பார்வதி நாட்டுல முன்னோர்கள் என்ன சொல்லிருக்காருமா யார நம்பினாலும் பெத்தவழிய நம்ப கூடாது இருக்காங்க நீ மூத்தமா கடைசி நம்பிட வேண்டாம் இளைய முருகனை நம்பிட வேண்டாம் ஏன் உயிரின கொஞ்ச நேரத்துல உயிரும் நட்டாத்துல விட்டுட்டேனே நட்டாத்துல விட்டுட்டேனே பார்வதியே தவற ஆம்பள பெண்கள் பண்ண தாங்குவா அழுகுதாள பார்வதியா அழுகுதாளே பார்வதியா வாத வச்சு ரெண்டாளி யாருக்கு எந்த பாவத்தான் செஞ்சனும் தெரியலையே அப்பதான் பகவா கிட்ட சொல்லி அழுகுதா வருக பாருதே சாமி பகவான என்னம்மா நான் கரண்டளவே தண்ணீல பிள்ளை கர்ம செய்ய பிள்ளை முட்டாளவே தண்ணி நான் முத்தடுக்க பிள்ளை முட்டவாட பிள்ளை அதனாலே வாழும் சாமி என் துறை எனக்கு வந்த மண்டவன் நான் சிவா இல்லா வாகலில் நான் சிவாட்டிருக்கலாம் நான் மன்னன் இல்லா வாகலில் நான் மாய சந்திருக்கலாம் சூழாடே குத்தியன் சுத்தி வர வேண்டாய் சூழாட்டு கரையதி நான் ஒன்றவனை பார்வை நான் தூரத்தால் காளாடே குத்தியன் பக்க வர வேண்டாய் பாலாட்டு கரையதி நான் ஒன்றவனை பார்வை நான் பக்கத்தால் காளான் இறங்கி அழுகுதான் நான் ஈசவனை பார்வை அவன் பகவான் கிட்ட சொல்லுதான் நான் பாதவத்தி தண்டாடி நான் ஆம்பிள்ளை கொடுத்தவன் ரெண்டு ஆம்பிள்ளை பிள்ளை கொடுத்தவன் ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுக்கலை எனக்கு பெரிய மகா இருந்தாளா அவன் சேர்ந்து எட்டி அழுதுறோம் எனக்கு இளைய மகா இருந்தாளா அவன் என்னன்னு கேப்பாள் அழுதாள பழம்போதாள் அழுதாள பழம்
பார்வதியா அழுகுதானே புலம்புதானே அழுகுதானே புலம்புதானே பார்வதியா சாமி பகவான கரண்டளவில் காகத்தா பதிச்சு வச்சோம் காரடக பிள்ளருந்தோ கர்மம் செய்ய பிள்ளைய முட்டாளவு தண்ணீல முத்தடக பிள்ளருந்தோ முட்டவோட பிள்ளை இல்லை ஏங்கி ஏங்கி அழுகுதா பார்வதி அழுதுகிட்டு இருந்த பார்வதிக்கு சிறுவர் வியாசம் வச்சு இந்த மாரியமான காடி பண்ண நம்மள மாதிரி பொம்பளை தானே அவளும் பெண் தானே 8 பேருக்கு போய் என் புசடு போட்ட முத்து இறக்கு இல்ல அவருக்கு போட்ட மாதிரி ஏன் மேலே முத்தலி கட்டு நான் அவரோட ஒன்னா போய் இருக்கக்கூடாது நல்லா இருக்கு சந்தோஷமா இருந்துட்டு போட்டு அடிட்டு பாரு பார்த்தா ஏபே வேகமா போறா ஏன் தம்பி பகவாமனை பாரு இருந்தது சரி அந்த நிலைமை ஆனது சரி எவ்வளவுக்குள்ள அழகா இருந்தாலும் அலங்கோலத்தோட போறா அழக குளத்துல போறா மாரியமான காளிமலை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா நட்டான காட்டுக்குள்ள ஒரு வியாபாரத்துக்கு அடியில 8 பருப்பு அண்டாங்கி விளையாண்டுகிட்டு இருக்கா பூனைக்கு கொண்டாட்டம் எலிக்கு வர்ணவழி அடி வட்டவளுக்கு தானே வேதனை தெரியும் ஆயிரம் மாரிமா பார்த்தா எடி காளிமா அக்கா அதுல வருது பகவானுடைய பாரிமா தெரியல எடித்த குளத்துல வரா அழகா இருந்தா அலங்கோலம் வந்திருக்க என்னன்னு தெரியல எடி பக்கத்துல பாரிட்டு இருக்கா அவன் எனக்கு பிடிச்ச காளிமா கேக்கா ஏக்கா பார்வதிக்கா என்ன வீட்டுக்கார அத்தா பகவான் சவிக்கமா எப்படி இருக்காரு கோக்கி அந்த கடக்காரன்னைக்கு அப்பா தான் பாரியுள்ள வருங்க அடியே பாரியப்பா என்னக்கா அடியே காளியம்மா சொல்லுக்கா ஏன் கடவராடி கேக்கிய என் புருஷனவாடி கேக்கிய நான் கொஞ்ச நேரகானதா கொட்டி சத்தனரா சங்கி சத்தாக அடிய ஒரு மணியோ எங்க அவர மறையாரோ ஏதாயதாய காளியம்மா ஏதாயதாயே லிங்கமாரி வண்ண மாறி மண்ணளந்த வாழனமோ இழக்கலாம் அடியே பொட்டளந்தா பரவாயில்லை புருஷனமோ இழக்கலாம் ஏதாயதாய காளியம்மா என்ன காப்பாற்ற வேண்டுமாடி நானும் ஒன்ன மாதிரி பெண் அல்லவா எனக்கு ஆடி பிச்சை விடுத்துருங்க முந்தி பிச்சை விடுத்துருங்க ஆங்கிலே பிச்சை விடுத்துருங்க மாரிம கோவக்காரதா ஆனா படத்துல பஸ் இருந்தவா காளிம சொல்லுதா நீங்க மாறிக்கா அவ நம்ம மாதிரி பொம்பளை அவளாச்சும் பொட்டோட ஓட இருக்கட்டும்க்கா சந்தோஷமா இருந்துட்டு போட்டும் என்ன இது வேற புலம்பிக்கிட்டு இருக்க அதாவது ஆம்பளை இல்லாத வீடு அரைமலம் கட்டையா ஆம்பளை இல்லாத வீடு அரைமலம் கட்டையா எவ்வளவுதான் சொத்து இருந்தாலும் பணம் இருந்தாலும் அவர் 1000 மடங்கு சொத்தை சேர்த்து வச்சுட்டு போனாலும் அந்த ஆம்பளை இல்லன்னா அந்த வீடு அருள் கட்டு போமா அது ஒரு குறைதான் யாரு ஜாவாதவருக்கு வரம்பத்து வரல என்னைக்கு மனைவி வீட்டை விட்டு போயிட்டாலும் யார போன நினைக்க சவள செல்வமும் போயிருமா ஆமா யார போகும்போதே சவள ஐஸ்வர்யமும் போயிருமா ஆகையினால பார்த்தா கண்ணீர் வெட்டுக்கு அவனோட இருக்கின்ற போது எனக்கா காளிமா எங்க பார்வதிக்கா புருஷன் பழைக்க மாட்டவத்தனா இருக்காரு நான் உண்மையாவுல காளியமானா புத்தா உத்தமி பத்தினி உன் புருஷன் தான் என்னை ஏமாத்திட்டான் என்ன செஞ்சாரு சரி மகடார கொண்டு தாலி கட்ட செஞ்சாரு ஏமாத்திட்டாருல என்ன சொல்லுத சரி வாருவேக்கா பட் வியாபங்களை கொண்டு இருப்போம் நீ வாருக்கு பயிராத நாட்டிக்கிட்டே பிறாத கால் வலிக்கு கை வலிக்குன்னு ஆமா பார்த்த வாருதி வியாபங்களை ஒடிச்சா நல்ல மொரட்டு பொம்பளை சாண்டாலி முனி கொப்ப பிடிச்செடுத்தோம் மூட்டோட ஒடுங்கிட்டா விளம் எடுத்தோம் வாங்கோட சாந்தோம் தெரிச்சு பாருங்க
ஆடிட்டு நம்ம வீட்டுக்காரர் போயிருக்கா பறிச்சு கடை பறிச்சு போறா. வேப்ப கொலையோட பாரி வாசலாம் போய் காலை வச்சிருக்கா. மகா பிழைக்க மாட்டேன் கேக்காரு. நம்ம ஆளு சுதாரிச்சு கிடிச்சுட்டோ எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுமா. ஆறு சொல்லுதா எப்படி மட்டும் ஒரு சக்தி இருக்கு இருக்க போயிட்டு ரூம் ஓட்டு ஆடி பழகி இருக்கா இல்ல பழக முடியுமா? பகவான் பாரு அழுதுகிட்டு இருக்காங்க. 8 பேரு 8 பெட்டியோட பாரு அழைச்சி தண்ணி கேட்டாரு. போட்டு அழைச்சுனாவா 8 பேர் வாசலாம் கால வச்சிருக்கா. பகவான் பழக விட்டப்பாங்க கேட்காரு. இது யாரு? ஒரு பழைய ஆளு மாரியம்மாள் காளியம்மாள் கேக்கா. எங்களை யாரு வேற கேட்கலா? மகனாரோட கொண்டு தாளிட்டு ஏமாத்தினியர்ல அவங்கதான. அப்பந்தான் பகவான் கீழே படுத்துக்கிட்டு சொல்றாரு. காளியம்மா பொண்ணா கண்ணீர் தெரியுமா? கையெடுத்து வழங்கியிருப்பேன் மாறியது தெரியாது மாறியது தெரியுமா? தெரியுமா? காளி உனக்கு அண்ணீர் இருந்தா காளி தெரியாது. காளி தெரியுமானா கையெடுத்தோ வணங்கி அங்கே இருந்து தெரியுமானா மாலை போட்டோ வணங்கியிருக்கிறாரு. நம்ம ஆளுக்கு நல்லா இந்த கதையை கேட்கணும். உலகத்தை அரசாண்ட பகவானு மாரியம்மாளை பார்த்து கையெடுத்து கும்பிடுறாரு. அப்ப சொன்னா காளிமா மாரியம்மாளை பார்த்து பாங்க எடுத்து கும்பிட்டாரு. காளிமா பகவான எடுத்து பேசுறா. பகவான நீர் ஒண்ணு எங்களை கும்பிட வேண்டாம். நீர் ஒரு ஆளு கைலாசத்துல கும்பிட்டா போதாது. உலகத்துல கோடான வாடிச்சானா தாங்குவார் வடி அடுக்குவார் வடி ஏந்துவார் வடி இறக்குவார் வடி. வில்லோட மனசோட மக்கள் எதிர்பார்க்காங்க. இந்த வில்லு யாரு கெட்ட வில்லு? அம்மாளு கெட்ட வில்லு. இன்னைக்கு வில்லு பாட்டு பண்ண அப்பவே சொல்லிருக்கா. சரி கேட்க பாரதிக்கா அத்த மகனை தூக்கி மரத்துல நிறுத்து இறக்குதான் அப்படிங்க சொல்லிட்டா. மாரியம்மா சொல்லிட்டா பாரதிக்கா உன் புருஷன் எங்களால தூக்க மாட்டோம். ஏன்னா நாங்க கண்ணி கழியாதவங்க. நாங்க ஆண்களை தொட மாட்டோம். ஆகாது. உன் புருஷனை தூக்கு நம்ம முத்த இறக்குங்க. பகவான் என்ன மாதிரி கடத்த ஆளு பார்வதி அளவத்தில தூக்க முடியாது. மூத்த கணேசன் பக்கத்துல நிக்க ஏழேமோ பக்கத்துல உட்கார்ந்து இருக்கா. ஒரு பெத்ததாய் பெத்த வெள்ளைய பார்த்து கையெடுத்து கும்பிடுதா. ஏழை மூத்தவன கடையிட்டா நம்ம அப்பா அட்ட முத்த 8 பேர் இறக்க போறா.